தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நன்கொடை கொடுக்க மறுத்த கடை உரிமையாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நன்கொடை என்ற பெயரில் பணம் வசூலிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? நன்கொடை கேட்டு கொடுக்காததால் வியாபாரிகள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய தாக்குதல் காட்சிகள் தான் இவை. கூட்டம் சேர்ந்து மிரட்டும் கும்பலின் அராஜகம் அடக்கப்படுமா? தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் பூமலையப்பன் கோயில் உள்ளது. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நன்கொடை வசூலில் ஈடுபட்டுள்ளனர். பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான காளி ஷட்டர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் நன்கொடை கேட்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த பாலகிருஷ்ணனின் மகன் மோகன் மற்றும் மருமகன் சவுந்தரராஜன் ஆகியோர் 2000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளனர். அதனை விடுதலை சிறுத்தை கட்சியினர் வாங்க மறுத்து 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர். 50,000 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது என மோகன் மற்றும் சவுந்தரராஜன் தெரிவித்ததால் அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிலருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து கடைக்கு வரவழைத்து மோகன் மற்றும் சவுந்தரராஜன் இருவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர்.